அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் 21. காந்தலூர் சாலை. தஞ்சை மாநகரம் சூரியனின் இளங்கதிர்களில் பொன்னிறமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அரண்மனை முற்றம் குதிரைகளின் கணைப்புலியாலும் வீரர்களின் ஆயுத அரவங்களாலும் சுறுசுறுப்படைந்திருந்தது. தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க அரண்மனை வாயிலில் திரண்டிருந்தது சோழ தேசத்தின் நிலைப்படை. அரண்மனையின் பிரம்மாண்டமான கோட்டை வாயிலில் சோழ தேசத்தின் குலதெய்வமான நிசும்பசூதனிக்கு சிறப்பு பூஜைகள் முடிந்து வெற்றி திலகமிடும் சடங்கு தொடங்கவிருந்தது. ஒரு மதகஜமான பட்டத்து யானையின் மீது தோள்களில் மின்னும் கவசத்தோடும் கையில் நீண்ட வேலோடும் ராஜாதித்தர் அமர்ந்திருந்தார். சோழ தேசத்தின் பட்டத்து இளவரசரான அவரின் கண்களில் ராஷ்டிரகூட போருக்கான தீவிரம் தெரித்தது. அவருக்கு சற்று பின்னால் மற்றொரு அம்பாரியில் அவரின் தம்பியும் சோநாட்டின் துணை மாதண்ட நாயகருமான அரிஞ்சயர் கம்பீரமாக வீற்றிருந்தார். இளம் சிங்கம் போல கைகோள படை தளபதி சுந்தர சோழன் தனது குதிரையை அடக்கியபடி ஆவேசமாக நின்றிருந்தான். அனுபமாவும் உத்தமனும் உப்பரிகையில் நின்று பெருமையோடு பார்த்துக் கொண்டிருந்தனர் அக்காட்சிகளை. முதுமையிலும் குன்றாத வீரத்தோடு பராந்தக சக்கரவர்த்தி முன்னே வந்தார். அவருக்கு அருகில் போர்க்கள தந்திரங்களில் வல்லவரான பெரிய பழுவேட்டையரையர் மற்றும் அரசு விவகாரங்களை கவனிக்கும் பிரதம அமைச்சர் பிரம்மாதிராஜர், பிற சிற்றரசர்கள் ஆகியோர் நின்றிருந்தனர். சக்கரவர்த்தி தன் புதல்வர்களை பார்த்து, சோழ தேசத்தின் எல்லைகளை காப்பது உங்கள் கடமை மட்டுமல்ல, அது நம் குலத்தின் தர்மம். வெற்றி திருமகளோடு மீளுங்கள் என்று கம்பீரமாக முழங்கினார். ராஜாதித்தரும் அரிஞ்சயரும் தலைவணங்கி அரசரின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டனர். மங்கள சடங்குகள் நடக்கும் இடத்தில் ஒரு மெல்லிய உணர்ச்சி போராட்டம் நிலவியது. சிவபக்தியில் திளைத்த கண்டராதித்தரின் மனைவியான செம்பியன் மாதேவி ஒரு தங்கத்தட்டில் வீரத்திலகம் ஏந்தி இளவரசர்களுக்கு இட்டார். இளவரசர்களின் மனைவிமார்கள் பிற வீரர்களுக்கு பூரண கும்ப மரியாதையோடு நெய் விளக்கேற்றி ஆரத்தி எடுத்தனர். பிரியமும் பிரிவின் துயரும் கலந்த கண்களோடு அவர்கள் தங்கள் கணவன்மார்களை பார்த்தாலும் வீரகுலத்து பெண்களுக்கே உரிய பெருமிதம் அவர்கள் முகத்தில் பளிச்சிட்டது. அரண்மனை உப்பரிகையில் நின்றிருந்த கண்டராதித்தர் போரை விடவும் சிவத்தொண்டிலேயே மனம் லயித்திருந்தாலும் தன் தம்பிகளின் பிரிவை கண்டு பெருமிதத்தோடு கைகூப்பினார். அருகில் அமைதியாக நின்ற மதுராந்தகனை நோக்கிய உத்தமன், என்ன அண்ணன் மகனே, எல்லைக்கும் செல்ல மறுக்கிறாய், எங்களோடும் வர மறுக்கிறாயே என்றான் மெதுவாக. அண்ணா, நான் தான் அனுமதிக்கவில்லையா என்று கண்டரை நோக்கி அனுபமா கேட்க, ஐயோ தங்காய், நான் இல்லை, உன் மருமகன் வந்தால் அழைத்து போங்கள் என்று கண்டரை நழுவினார். மதுரனோ அசரவில்லை. எனக்கு வேலை இருக்கிறது சிற்றப்பா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஊடிவிட்டான். சடங்குகள் முடிந்து வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் விண்டை பிளந்தது. முரசுகள் அதிர வலம்புரி சங்குகள் முழங்கின. ஆயிரக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் காலாட்படைகளும் அணிவகுக்க தொடங்கின. ராஜாதித்தர் தனது வாளை உயர்த்தி சைகை காட்ட சோழ சைன்யம் நடக்கு நோக்கி பெரும் புழுதி படலத்தை கிளப்பியபடி நகரத் தொடங்கியது. தஞ்சை மாநகரமே பராந்தக சோழர் வாழ்க, பரகேசரி வாழ்க, இளவரசர் ராஜாதித்தர் வாழ்க, சோழம் வெல்க என முழக்கிட படை வீரர்கள் எல்லை நோக்கி சீறி பாய்ந்தனர். படைகள் காவிரியை தாண்டும் வரை உப்பரிகையில் நின்று பார்த்துக் கொண்டே இருந்தனர் உத்தமனும் அனுபமாவும். பின் இருவரும் அரண்மனையில் அமைந்திருந்த சோழ அரச குலத்தின் குலதெய்வமான நிசும்பசூதனிக்கு கற்றளிக்கு சென்று வணங்கிவிட்டு சோழ பேரரசர் பராந்தக சக்கரவர்த்தியின் அந்தப்புற மண்டபத்துக்கு விரைந்தனர். முதுமையின் சாயல் தென்பட்டாலும் சிங்கத்தின் கம்பீரம் குறையாத பராந்தகர் ஆசனத்தில் அமர்ந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். மகன்களை எல்லைக்கு அனுப்பிய வெறுமை அவர் முகத்தில் தெரிந்தது. தன் இரட்டை பிள்ளைகள் தன்னை வணங்கி நின்றபோது அவர் கண்களில் ஒரு வாஞ்சை மின்னியது. என்ன செல்வங்களே என்று கேட்டார் அன்போடு. அப்பா, நாங்களும் புறப்படுகிறோம். என்ன அவசரம், உடனே கிளம்ப, ஒரு வாரம் கழித்து செல்லலாம் அல்லவா? பிள்ளைகள் இல்லாத வெறுமை என்னை கொன்றே போட்டுவிடும் போலிருக்கிறது என்றார் சோகமாய். அனுபமாவும் உத்தமனும் தந்தையை கட்டிக்கொண்டனர். சோழ நாட்டின் கொடி பாரெங்கும் பறக்க, இப்பராந்தகரின் புகழ் நாவலந்தி வெங்கும் பரவ உங்கள் பிள்ளைகள் என்றைக்கும் உடனிருப்போம் தந்தையே என்றனர் நெகிழ்ச்சியாக. தந்தையே, நாங்கள் பாண்டிய குலதனங்களை தேடி புறப்பட விடைபெற வந்திருக்கிறோம் என்று உத்தமன் மீண்டும் பணிவுடன் கூறினான். அவர்கள் தலைகளை கோதிவிட்டார். பாண்டியர்களை வென்றாலும் அவர்களின் குலதனங்களான சுந்தர முடியையும் இந்திர ஆரத்தையும் இன்னும் கைப்பற்ற முடியாதது சோழ பேரரசின் வெற்றியில் ஒரு சிறு குறையாகவே அவருக்கு தோன்றியது. பராந்தகர் இருவரையும் ஆசீர்வதித்து,
வெற்றி பெற்று வாருங்கள். அந்த மகுடம் சோழர் வசம் வருவது வெறும் வெற்றி மட்டுமல்ல, அது தென்னகத்தின் முழுமையான அதிகாரம் நம்மிடம் இருப்பதன் அடையாளம் என்று கம்பீரமாக முழங்கினார். அங்கிருந்து புறப்பட்டு சோழ பேரரசின் மதியுக மந்திரியும் அவர்களின் குருநாதருமான அனிருத்த பிரம்மராயரை சந்தித்தனர் உத்தமனும் அனுபமாவும். அனிருத்தர் அவர்களின் திட்டத்தை கேட்டு மெலிதாக புன்னகைத்தார். பணி கடினமானது, ஆனால் உங்கள் இருவரின் துணிச்சலில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று அன்போடு வழி அனுப்பி வைத்தார். மாளிகைக்கு திரும்பியதும் அவர்கள் திட்டத்தை வகுத்தனர். உத்தமன் பாண்டியர்களின் செல்வாக்கு அதிகமுள்ள மதுரை மற்றும் தென்கொங்கு பகுதிகளில் தேடுதல் வேட்டையை நடத்த தீர்மானித்தான். அனுபமா பாண்டியர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஈழம் மற்றும் சேர தேசங்களுக்கு சென்று ரகசியமாக துப்பு துலக்க முடிவெடுத்தாள். இருவரது பாதைகளும் பிரிய வேண்டிய தருணம் இது. ஆனால் உத்தமனுக்கு அனுபமாவை தனியே அனுப்ப மனம் வரவில்லை. என்னதான் மெய்காவல் பெண்கள் உடன் சென்றாலும் ஒரு ஆண் துணை இல்லாமல் தனியே அனுப்புவது அவன் மனதிற்கு சரியாகப்படவில்லை. தயங்கியவனிடம் அனுபமா ஒரு யோசனையை சொன்னாள். உத்தமா, இந்த தேடுதலில் நாம் ஏன் ரேவதாசனின் உதவியை கோரக்கூடாது? யார் ரேவதாசன்? அட, என்ன இப்படி கேட்கிறாய்? திருவந்திபுரம் வந்திருந்தானே, அவன்தான். ஓ, அந்த பிராமணனா? மறந்தே விட்டேன். அவன் சாதாரண கிராமவித்தன் தானே? இல்லை, அவன் வெறும் கிராமவித்தன் அல்ல, காந்தலூர் சாலையில் கல்வி கற்றவன், தேர்ந்த பயிற்சி மிக்கவன் என்றாள் அனுபமா. அப்படியா? காந்தலூர் சாலையில் கற்றுவிட்டு சாதாரண கிராமவித்தனாக எப்படி பணியாற்றுகிறான் என்றான் கேள்வியாய். அதெல்லாம் நான் இன்னும் கேட்கவில்லை. ஆனால் திருவந்திபுரத்தில் கண நேரத்தில் 5 பேரின் வாள்களை பறிந்து நின்றான். அந்த சாகசம் நான் இதுவரை காணாதது. என்ன சொல்கிறாய் அனுபமா? உன்னையே வியக்க வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயம் சாகசக்காரன்தான். அவனை அணுகி கண்டிப்பாக நாம் உதவி கேட்கலாம் என்றான் உத்தமன். அனுபமாவும் அதற்கு சம்மதிக்க இருவரும் வீரநாராயணபுரத்தை நோக்கி தங்கள் குதிரைகளை செலுத்தினார்கள். பச்சை பசேலென வயல்வெளிகள் சூழ்ந்த அந்த அழகிய சதுர்வேதி மங்கலம் பராந்தகர் உருவாக்கியது. பாண்டிய ஈழ வெற்றிகளுக்கு பின் பிராமணர்களை மகிழ வைக்க அவர் பெயரிலேயே வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்று உருவாக்கியிருந்தார். சோழ நாட்டின் மிகப்பெரிய சதுர்வேதி மங்கலம் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் தான். அக்கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய குடில் இருந்தது. அங்கே நிலத்தை உழுது கொண்டிருந்த ஒரு பிராமண இளைஞனை கண்டனர். கட்டுமஸ்தான உடல், கூர்மையான கண்கள். அவன்தான் ரேவதாசன். உத்தமனையும் அனுபமாவையும் கண்டதும் அவன் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் மின்னியது. பின் அது ஒரு அமைதியாக மாறியது. திருவந்திபுரத்தில் யதார்த்தமாய் சந்தித்தவர்கள் எங்கே என்னை தேடி வரப்போகிறார்கள் என்று மறந்தே விட்டான் அனுபமாவை. இருவரும் வந்ததால் பெரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தான். இளவரசரும் இளவரசியும் இந்த எளியவனின் குடிலுக்கு வந்தது என் பாக்கியம் என்று வரவேற்றான். விஷயத்தை அனுபமா விவரித்தாள். பாண்டிய குலதனங்களை மீட்கும் பணியில் தங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கோரினாள். அனுபமா ரேவதாசனிடம் கோரிக்கை வைத்தாள். ரேவதாசன் மௌனமாக இருந்தான். இளவரசி, நான் அன்றைக்கே சொன்னேனே, ஆயுதம் ஏந்துவதில்லை என்று. வாளை கீழே வைத்து பல காலமாகிறது. அமைதியை தேடித்தான் இங்கே வந்தேன். துரதிர்ஷ்டவசமாக தந்தை செய்த கிராமவித்தன் பணி செய்ய வேண்டியதாக போய்விட்டது என்றான் மெதுவாக. ஆயுதம் தூக்கவெல்லாம் வேண்டாம், அதை என் சகோதரியே பார்த்துக் கொள்வாள். உன் அறிவுதான் எங்களுக்கு தேவை என்றான் உத்தமன் நயமாக. அப்போது அனுபமா முன்னே வந்து, ரேவதாசா, இது வெறும் போர் அல்ல, இது சோழ தேசத்தின் கௌரவம். உன் உதவி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றாள் தன் உறுதியான குரலில். என் சகோதரிக்காக நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன், உத்தமன் மீண்டும் கூறினான். உத்தமனின் குரலில் இருந்த நேர்மையும் அனுபமாவின் கண்களில் இருந்த நம்பிக்கையும் ரேவதாசனை சிந்திக்க வைத்தன. நீண்ட பெருமூச்சுக்கு பின், உங்கள் கட்டளையை ஏற்கிறேன் இளவல்களே, சோழ தேசத்திற்காக என்றில்லை, உங்களுக்காக என்று உறுதியளித்தான். ரேவதாசன் குடிலிலேயே மாலை உணவை முடித்துக் கொண்ட இருவரும் கிளம்பும் நேரம் வந்தது. ரேவதாசனும் அனுபமாவும் சேரம் நோக்கிய பயணத்திற்கு தயாரானார்கள். உத்தமன் தென்கொங்கு நோக்கி செல்வதாக கூறினான். உத்தமனுடன் 10 குதிரை வீரர்களும் அனுபமாவுடன் ஒரு புறவித்தேரும் 4 பணிப்பெண்களும் என்று தயாராக கிளம்பினர். அனுபமா உத்தமன் அருகே வந்து ரகசியமாக, உத்தமா, பாண்டிய குலதனங்கள் முக்கியம்தான், ஆனால் உன் மனதை கவர்ந்த அந்த சிங்கள இளவரசியின் செய்தியையும் சேர்த்தே கொண்டு வா. உன் பயணத்தில் வெற்றி கிட்டும் என்று கண் சிமிட்டி விடை பெற்றாள். உத்தமன் தனது குதிரையை தென்கு நோக்கி செலுத்தினான். அவன் கண்கள் பாண்டிய நாட்டு எல்லையை தேடினாலும் அவன் மனம் ஏற்கனவே தென்கொங்கில் ஒரு நந்தவனத்தில் செண்பகமித்திராவை சந்திக்கும் கற்பனையில் சிறகடிக்கத் தொடங்கியது.
காதலும் அரசியலும் கலந்த அந்த பயணம் சோழ தேசத்தின் விதியை மாற்றப்போகும் ஒரு பெரும் புயலின் ஆரம்பமாக இருந்தது. தேரோட்டிக் கொண்டிருந்த ரேவதாசனிடம் பேச்சு கொடுத்தாள் அனுபமா. அந்த மாலை நேரத்து இளங்காற்று அவள் முகத்தில் விளையாடிக் கொண்டிருக்க, மெல்ல தள்ளாடும் தேரின் அசைவிற்கேற்ப அவளது எண்ணங்களும் அலைபாய்ந்தன. உன்னை பற்றி சொல் ரேவதாசா. உனது பூர்வீகம் எது? உனது நடை உடை பாவனையெல்லாம் ஒரு சாதாரண கிராம வித்தனை போல தெரியவில்லையே என்று வினவினாள் அனுபமா. ரேவதாசன் கடிவாளத்தை சற்றே தளர்த்திவிட்டு சொல்லத் தொடங்கினான். என் கதை ஒரு நீண்ட நெடிய பயணம் இளவரசி. எனது சொந்த ஊர் உடையார்குடி. என் தந்தை வழி பாட்டனார் காலத்தில் கேரள தேசத்திலிருந்து பிழைப்பு தேடி இங்கே சோழ நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்கள் வேர்கள் இன்னும் அங்கேதான் இருக்கின்றன. கேரள தேசமா? அனுபமாவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அப்படியானால் நீ காண்டலூர் சாலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பாயே? ரேவதாசன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தான். கேள்விப்பட்டது மட்டுமில்லை இளவரசி, அந்த சாலையின் முற்றத்தில் வளர்ந்தவன் நான். அங்கேதான் என் இளமை கால கல்வியை படித்தேன். காண்டலூர் சாலையிலா? அதை பற்றி சொல் ரேவதாசா. அது வெறும் பள்ளிக்கூடம்தானா, அல்லது பலரால் சொல்லப்படுவதைப் போல ஏதேனும் மர்மங்கள் நிறைந்த இடமா? ரேவதாசன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு விளக்கத் தொடங்கினான். இளவரசி, கேரள தேசத்தின் திருநந்திக்கரையில் இருக்கும் காண்டலூர் எனும் அந்த பள்ளிக்கூடம் பிராமணர்களுக்கென்றே இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் அது வெளி உலகிற்கு தெரிவது போல வெறும் வேத பாடசாலை அல்ல. அங்கே பிராமணர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கப்படுவது போலவே ரகசியமாக ஆயுத பயிற்சியும் தற்காப்பு பயிற்சிகளும் மிக தீவிரமாக சொல்லித்தரப்படுகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் விக்ரமாதித்தன் எனும் கேரள மன்னன் ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்று ஒரு நச்சு மரமாக வளர்ந்து நிற்கிறது. அது மறைபொருளாக பிராமணர்களை சத்திரிய விரோதிகளாக வளர்த்தெடுக்கிறது. தென்னாட்டில் எப்போதெல்லாம் அரச குழப்பங்கள் எழுகிறதோ அப்போதெல்லாம் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது அந்த சாலை. அவன் குரலில் ஒருவித எச்சரிக்கை ஒலித்தது. கூலிப்படை போல அந்த நாட்டுக்குள் நுழைந்து அல்லது ஏற்கனவே அங்கே குடிபெயர்ந்து வாழும் தன் உறவுகளை தூண்டிவிட்டு அரசியல் கொலைகளை புரிய செய்வதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள். மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் அமைத்துக் கொடுப்பது போல தோன்றும், ஆனால் அதன் பின்னால் ஒரு வில்லங்கமான சூழ்ச்சி இருக்கும். அரசியலில் உயர் பதவிக்கு வந்து அரசை தன் முழு கட்டுப்பாட்டில் நடத்துவதே அச்சாலையின் முக்கிய நோக்கம். சாலைக்கு அருகில் இருந்த சிறு சிறு தேசங்களும் சேர தேசமும், ஏன் பாண்டிய தேசம் கூட அந்த சாலையின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டன. அங்கு கற்றுத்தேரும் பிராமணர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் சோழ தேசத்தில் மட்டும் அவர்களின் பருப்பு வேகவில்லை. சோழ தேசத்தின் அரசியல் குழப்பமற்ற நிலையும் வலிமையான அரசர்களும் அச்சாலை பிராமணர்களை ஏற்க மறுக்கும் கூறுகளாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இத்தனை மர்மங்கள் நிறைந்ததா காண்டலூர் சாலை? பிறகு எப்படி நீ அங்கு படித்தாய்? சேர தேசத்திலிருந்து வந்த குடும்பம் என்பதால் காண்டலூர் சாலையில் படிப்பது எனக்கு உதவும் என்று என் குடும்பத்தினர் நினைத்தார்கள். அதனாலேயே என் அண்ணன்களும் நானும் அங்கே அனுப்பப்பட்டு படிக்க வைக்கப்பட்டோம். சகோதரர்களா? உனக்கு அண்ணன்கள் இருக்கிறார்களா? ஆம் இளவரசி, நாங்கள் 4 பேர் உடன் பிறந்தவர்கள். சோமேஸ்வரன், பரமேஸ்வரன், ரவிதாசன், அப்புறம் இந்த ரேவதாசன். அனுபமா சிரித்தாள். அடே அப்பா, அப்படியானால் நீ பெரிய ஆள்தான். காண்டலூர் சாலையின் மாணவன் என்றால் சாமானியமான வீரனாக இருக்க மாட்டாய் அல்லவா? அதுதான் திருவந்திபுரம் சாகசத்தின் ரகசியமா? ரேவதாசன் கசப்பான ஒரு புன்னகையை சிந்தினான். காண்டலூரின் அரசியலும் அது நிகழ்த்த காத்திருக்கும் சூழ்ச்சிகளையும் அணு அணுவாக அறிந்தவன் நான் இளவரசி. அதனாலேயே அங்கு கற்ற கல்வியை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று என்னுள் உறுதி எடுத்துக்கொண்டேன். என் அண்ணன்களிடமும் இதை அடிக்கடி சொல்வேன். இந்த கல்வியை தவறாக உபயோகிக்க வேண்டாம் என்று கெஞ்சுவேன். ஆனால் அவர்களோ, பிராமணர்களாகிய நாம் அரசர்களை விடவும் உயர்ந்தவர்கள், நாம் பரசுராமர் வழி வந்தவர்கள், சத்திரியர்களுக்கு நாம் அடிபணிய கூடாது என்று மூளை செலவி செய்யப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்தணர்களை விடவும் பிராமணர்களை உயர்ந்தவர்கள் என்ற கர்வம் அதிகம். ஒரு கட்டத்தில் அவர்களுடன் இருக்க பிடிக்காமல் நான் வெளியேறிவிட்டேன். என் தாய் நம்கைச்சாணியை மட்டும் அவ்வப்போது ரகசியமாக சென்று பார்த்துவிட்டு வருவேன். உன் அண்ணன்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மூத்தவன் சோமேஸ்வரன் காண்டலூர் சாலையிலேயே ஆச்சாரியனாக இருக்கிறான். அடுத்தவன் பரமேஸ்வரன் விஜயாலய சோழீஸ்வரத்தில் மூலப்பருடை சபையிலும், ரவிதாசன் தில்லை 3000த்திலும் பணிபுரிகின்றனர். இந்த பணிகளை தவிர சோழ தேசத்திலிருந்து முடிந்தவரை பிராமண இளைஞர்களை காண்டலூர் சாலைக்கு அனுப்பி அவர்களை சத்திரியர்களுக்கு எதிராக வளர்ப்பதுதான் அவர்களின் முக்கிய வேலை. இந்த ரேவதாசன் மட்டும்தான் கிராமவித்தனாக பணிபுரிகிறேன்.
சூரியன் அஸ்தமனமான அந்த இனிய மாலை வேளையில் அவர்கள் நாகைப்பட்டினத்தை அடைந்தனர். அங்கு இரவு உணவை முடித்துவிட்டு இலங்கை செல்வதற்கான கப்பலை பிடிக்க நாகை துறைமுகத்தை அடைந்தபோது இருள் சூழ்ந்திருந்தது. கடற்கரையின் அந்த நிசப்தமான சூழலில் அலைகளின் ஓசைக்கு நடுவே இருவரும் மணலில் நடந்தபடி பேச்சை தொடர்ந்தனர். காந்தலூர் சாலையில் சோழர்களின் எதிரிகளெல்லாம் சந்தித்து பேசுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே பாண்டிய முடி இளவலன் ஸ்ரீவல்லபன் வருவதுண்டா? உன் அண்ணன் அவனை பார்த்திருக்கிறாரா? இல்லை அதை பற்றி ஏதும் உன்னிடம் பேசியிருக்கிறாரா? அவன் ஒரு பேரழகன் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்களே. ரேவதாசன் அவளை வினோதமாக பார்த்தான். எத்தனை கேள்விகள்! ஏன் பாண்டிய இளவரசன் வல்லபனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்களா என்ன? இத்தனை ஆர்வமாக கேட்கிறீர்கள்? பாண்டிய அரச பொருட்களை தேடச் சொல்லிதானே நமக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிய இளவரசனை தேட அல்லவே என்று கேலியாக சிரித்தான். அனுபமா அவனை முறைத்தபடி, அவனிடம்தான் அந்த அரச பொருட்கள் இருக்கும் என்று ஊகிக்கிறேன். அவனை கண்டறிந்தால்தானே தானாகவே அந்த பொருட்களும் நமக்கு கிடைக்கும் அல்லவா என்றாள். நிச்சயம். நமது ஈழத்து பயணம் முடிந்ததும் விரைவில் உங்களை காந்தலூருக்கு நேராகவே அழைத்துச் செல்கிறேன். அங்கே என் மூத்த அண்ணன் இருக்கிறான். நான் சொன்ன அந்த 3 பிற்போக்குவாதிகளில் மகா மட்டமானவன் அவன். ஆனால் என்மேல் அவனுக்கு கொஞ்சம் பாசம் உண்டு. நீங்கள் இவ்வளவு அழகாக வேறு இருக்கிறீர்கள், உங்களுக்காக அவன் கண்டிப்பாக உதவி செய்வான் என்று மெல்ல சொன்னான். அனுபமா சட்டென நின்றாள். ஓ, அழகாக இருந்தால்தான் உதவி கிடைக்குமா? பின்னே அழகு மட்டுமா? உங்களிடம் இருக்கும் அறிவு, உங்களின் நாட்டுப்பற்று எல்லாமே உங்கள் பலங்கள் அல்லவா? அவன் புகழ்வதை பிடிக்காதவள் போல பேச்சை மாற்றினாள் அனுபமா. ஈழம் சென்று வந்த பின் உடனேயே நாம் நந்திக்கரை செல்ல வேண்டும் ரேவதாசா. எனக்கு அந்த சாலையை பார்க்க வேண்டும். காந்தலூரை பார்க்க இந்த அழகிக்கு எவ்வளவு ஆர்வம் என்று அவன் மீண்டும் கண்ணடிக்க அனுபமா கோபமாக பார்த்தாள். நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை அழகி என்று வர்ணிப்பதை நிறுத்து. நானும் ஒரு ஆண்தானே. என் முன்னே இருக்கும் அழகை வர்ணிப்பதில் என்ன தவறு? எனக்கு ஆண்களையே பிடிக்காது. அதுவும் ஆயுதம் தூக்க மாட்டேன் என்று வேடம் போடும் சாமியார்களை சுத்தமாக பிடிக்காது என்றாள் அனுபமா உறுதியான குரலில். நானும் காந்தலூரில் படித்தவன்தான் இளவரசி. எனக்கும் வாழ் பிடிக்க தெரியும். ஆனால் பலரை கொல்லும் அந்த வாளை என் வாழ்நாளில் தொடவே கூடாது என்று சபதமேற்றிருக்கிறேன். அது வன்முறை. நல்ல சபதம்தான். ஆனால் என்னுடைய சபதம் என்ன தெரியுமா? வாழ் பிடிக்காத ஆண்களின் புகழுரையை ஒருபோதும் ஏற்கக்கூடாது என்பதே என்றால் அவளும் பதில் கண்ணடித்தாள். ரேவதாசன் திகைத்து போனான். இவள் வாழ்வீச்சை விட சொல்லம்புகளை வீசுவதில் சிறந்தவளாக இருக்கிறாளே என்று நினைத்து கொண்டான். சரி, சொல்லுங்கள் ரேவதாசா, இங்கே பல கடிகைகள், கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கின்றனவே, அதற்கும் காந்தலூர் சாலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? 1000 கடிகைகள் இருந்தாலும் ஒரு சாலைக்கு ஈடாகாது இளவரசி. கடிகைகளில் பெரும்பாலும் வேதங்கள், மந்திரங்கள், எண்கள், எழுத்துக்கள் தான் கற்றுத்தரப்படும். ஆனால் சாலையில் அப்படியல்ல. ஆயுத பயிற்சி, போர் தந்திரங்கள், தற்காப்பு பயிற்சி, வர்மக்கலை, களரி என சத்திரியர்களுக்கு கூட தெரியாத பல ரகசிய வித்தைகள் கற்றுத்தரப்படுகின்றன. என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? பிராமணர்கள் மூலமாக அரசு நடக்க வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை நோக்கம். சேர தேசத்தில் இருக்கும் சாலை என்பதால் அங்கே கற்றுத்தேரும் மலையாள பிராமணர்களுக்கு உடனடியாக அரசின் உயர் பதவி கிடைத்துவிடும். சோழம் போல தந்தை வழி அதிகாரம் அங்கே எளிதில் செல்லாது. ஒரு கலகம் எழும்போது சாலை எடுப்பதுதான் இறுதி முடிவு. ஆள்பவர்களை தீர்மானிக்கும் அளவுக்கு அது பெரிய இடமா? ஆம், குழப்பங்கள் எழும்போது சாலை சொல்வதே சட்டமாகும். சேரதேசம் மட்டுமல்ல, வேணாடு, வண்ணாடு, மலைநாடு, குடகு நாடு, முட்டநாடு வரை அந்த சாலையின் செல்வாக்கு இன்று பரவிவிட்டது. இந்த நாடுகளை ஆள்பவர்களில் சாலையை எதிர்க்கும் வீரன் ஒருவன் கூடவா இல்லை? அரசுகள் ஒரு படையை அனுப்பினால் சாலை பணிய போகிறது. இதில் ஏன் இத்தனை அச்சம்? ரேவதாசன் மெல்லிய குரலில் சொன்னான். அங்கேதான் சாலையின் பலம் இருக்கிறது. நமது ஊர் பள்ளிகள் போல 100-200 பேர் படிக்கும் இடம் அல்ல அது. அங்கே ஒரே நேரத்தில் 10,000 பேர் பயிலும் மிகப்பெரிய ஆயுத சாலை அது. 10,000-ஆ? அனுபமா அதிர்ந்தாள். அப்படியானால் சாலையை வெல்ல ஒரு மிகப்பெரிய முற்றுகையே வேண்டுமல்லவா? ஆம், போரே வந்தாலும் அந்த வீரர்களை வீழ்த்துவது கடினம். சேரதேசத்தையும் தென்னாடுகளையும் ஒருவன் வென்றாலும் கூட காந்தலூர் சாலையின் அனுமதியின்றி அங்கே முடிசூட முடியாது. ஏனென்றால் அரச பதவிகள் அனைத்திலும் அவர்களே இருப்பார்கள். அவர்களை நீக்கிவிட்டு ஆட்சி செய்ய நினைத்தால் சாலை உடனடியாக களமிறங்கிவிடும். அப்படியானால் அது ஒரு கல்வி சாலை அல்ல,
கிள்ளி எறியப்பட வேண்டிய விஷச்செடி என்று சொல். அது செடி அல்ல, அது ஒரு மரம். அப்படினால் வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொல்கிறாய்? அப்படி சொல்ல முடியாது. அதன் கல்வியும் பயிற்சியும் அற்புதமானவை, அவை பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஆனால் அதன் அரசியல்தான் வில்லங்கமானது. அப்படியானால் களம் அறுக்க வேண்டும் என்றாள் அனுபமா. என்ன? ஆம், களம் என்றால் மாசு. சாலையின் மாசாக விளங்கும் அரசியல் தலையீட்டை நிறுத்தி அதை வெறும் கல்வி நிலையமாக மாற்ற வேண்டும். ஆனால் சாலையை களம் அறுக்க யாரால் முடியும்? எத்தனுக்கும் எத்தன் இருப்பான் ரேவதாசா, காலம் பதில் சொல்லும். உண்மைதான். ஆனால் இப்போதைக்கு சாலையின் வீழ்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பாண்டிய தேசமும் அதன் மேலாதிக்கத்தை ஏற்றதன் வெளிப்பாடுதான் இளவரசன் வல்லபன் அங்கே அடிக்கடி வருவது. சரியாக சொன்னாய். விரைவில் அறிவோம் அதன் மர்மத்தை என்றாள் அனுபமா. அழகை விட அறிவில் சிறந்தவளாக இருக்கிறீர்கள் இளவரசி என்ற ரேவதாசன் அனுபமாவை முறைத்தான். ரேவதாசன் அசடு வழிந்தபடி, இளவரசி, இலங்கை செல்லும் கப்பல் வந்துவிட்டது, கிளம்புவோமா என்று கேட்டான். அனுபமா அவனை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை சிந்திவிட்டு முன்னே நடந்தாள். தொடரும்.